السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إن القبر أول منازل الآخرة، فإن نجا منه فما بعده أيسر منه إلى آخر الحديث. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலே மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக இந்த ஷாபான் மாதத்தினுடைய முதலாவது வார ஜுமாவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான முஃமினான அல்லாஹுடைய அடியார்களாகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டமாக என்று துஆ செய்தவனாக, கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா அருமறையாம் திருமறையிலே அல்லாஹ் கூறும்பொழுது, மின்ஹா ஹலக்னாக்கும், அதிலிருந்து தான் நாம் உங்களை படைத்தோம், ஒமின்ஹா ஒஃபீஹா நுஈதுக்கும், திரும்பவும் உங்களை அதன் பக்கம் மீட்டெடுப்போம், ஒமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்துன் உக்ரா, திரும்ப மற்றொரு முறை அதிலிருந்து நாம் உங்களை வெளியேற்றுவோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அது யாரு, அது எங்கிலிருந்து என்று சொன்னால் நம்மைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான். மனிதர்களை அல்லாஹு தஆலா இந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தான். இந்த மண்ணிலிருந்து தான் நம்மை படைத்தேன் என்று மின்ஹா ஹலக்னாக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த மண்ணிலிருந்து மனித சமூகத்தை படைத்து திரும்பவும் அவர்கள் ஒஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணுக்குள் திரும்பவும் மனிதர்களை கொண்டு வருவோம், திரும்பவும் என்ன செய்வோம், இந்த மண்ணிலிருந்து நாம் வெளியேற்றோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் இறந்துவிட்ட நம்மில் யாரெல்லாம் இறந்து விடுகின்றார்களோ அந்த மண்ணறையிலே மண்ணை போடும் பொழுது இந்த வாசகம்தான், இந்த விஷயம்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா உலக வாழ்க்கை, இதற்கு முன்னால் நமக்கு ஆலமுல் அர்வா, சிலர்கள் 6 விதமாக இந்த மனித சமூகத்தை பிரிக்கின்றார்கள். முதலாவதாக அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா மனிதர்கள் 6 பாதைகளை கடந்து வருகின்றார்கள். முதலாவது உலகம் அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய முதுகு தண்டாக இருக்கிறது. அதாவது அல்லாஹுடைய ஆலமுல் அர்வா, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ரூஹ். இரண்டாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகுந்தண்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகுதண்டு. மூன்றாவது ஒவ்வொரு தந்தையினுடைய முதுகுதண்டு, உலகத்தினுடைய வாழக்கூடிய ஒவ்வொரு தந்தையினுடைய முதுகுதண்டு. நான்காவது தாயினுடைய கருவறை. ஐந்தாவது இந்த உலகம். ஆறாவது கபரு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனால் இவ்வளவு 6ஆக நாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3ஆகவே நாம் என்ன செய்யலாம், பிரிக்கலாம்.
குர்ஆனுடைய அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த மண்ணிலிருந்து மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இது உலக வாழ்க்கையிலே நாம் அந்த வாழ்க்கை என்பது ஒரு சில காலம், இந்த உலக வாழ்க்கை என்பது சில காலம், கபரு வாழ்க்கை என்பது சில பல வருடங்கள் ஆகும். அதன் பிறகு மஹ்ஷர், அது நிரந்தரமானது, அது நிரந்தரமானது. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய எல்லோருக்கும் ஒரு முடிவு, அதாவது மரணம் என்பது இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அல்லாஹ் படைத்தவனுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு ஆரம்பம் இருக்கிறது, முடிவு கிடையாது. முடிவே இல்லாத ஒரு படைப்பு இருக்கிறது சொன்னால் அது யாரு? மனிதர்கள். மனிதர்களுக்கு முடிவு கிடையாது. சரி, முடிவு இல்லை என்று சொன்ன பிறகு மௌத்து ஒன்று இருக்கின்றதே, அது என்ன முடிவு இல்லையா அப்படின்ற உலகத்துல எல்லோரும் நாம் நினைக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையில வாழும் பொழுது இந்த உலகத்தோடு நாம் என்ன செய்யணும், முடிந்து விடுகின்றது. உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம், இறப்பினுடைய அந்த வாழ்க்கை வருகிறது. அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா வனஹனு அக்ரபு மின் ஹபிலில் வரீத், அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா தொண்டைக்குழி, உலக அந்த தொண்டைக்குழியினுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா இருக்கின்றான், மறக்குமாறு இருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது என்று அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா சூரா வாக்கியாவிலே கூறுகின்றார். உலக வாழ்க்கையிலே அந்த உயிரை கைப்பற்றிய பிறகு அதோடு இருக்கின்றதா, உடல் தனி உயிர் தனியாக ஆகிவிடுகிறது, உடல் தனி உயிர் தனியாக ஆகிவிடுகின்றது. ஆனால் இந்த இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்து விட்டார் சொன்னால் அவருடைய கண்ணை என்ன செய்ய வேண்டும், மூடிவிட வேண்டும். அவருடைய கண்ணை என்ன செய்ய வேண்டும், மூடிவிட வேண்டும். இரண்டாவதாக அவருடைய வயிற்றை வீங்காமல் இருப்பதற்காக வேண்டி சில நேரங்களிலே அவருடைய வயிற்றிலே கொஞ்சம் பாரம், ரொம்ப பாரம் இல்லாத கொஞ்சம் ஒரு பொருளை அதனால தான் என்ன செய்யும், கஃனிட்டு நல்ல ஒரு அழுத்த செய்யப்படுகிறது, வயிறு வீங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி. மூன்றாவது, வாய் தாவாங்கட்டை என்ன செய்யப்படுகிறது, கட்டப்படுகிறது, வாய் திறந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இதெல்லாம் ஹதீஸினுடைய வாயிலாகத்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருடைய உடலிலிருந்து உயிர் பிரிகிறது சொன்னால் அந்த உயிர் என்பது முற்றிலுமாக பிரிந்து அல்லாஹ்விடத்தில் செல்லுகிறது. ஆனால் உடலாகப்பட்டது, ஆனால் உயிருடைய அந்த உணர்வு இருக்கும். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் இறந்து விட்ட பிறகு எவ்வளவு நேரத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதிலே பல்வேறு விஷயங்கள். அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மா, ஒரு உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே ஒரு நல்ல ஆன்மாவை அல்லாஹு தஆலா எவ்வாறு கைப்பற்றுகின்றான், கெட்ட ஆன்மா உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எவ்வாறு கைப்பற்றுறான் என்று பார்க்கும் பொழுது நல்ல ஆன்மாவை அல்லாஹு தஆலா லேசாக ஒரு சிறிய எறும்பு கடித்ததை போல அல்லாஹு தஆலா கைப்பற்றுகின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடைத்த மாவிலிருந்து ஒரு முடி இருந்தால் எவ்வாறு எடுக்கப்படுமோ அதுபோல ஒரு நல்ல ஆன்மா, நல்ல மனிதருடைய உயிரை அல்லாஹு தஆலா கைப்பற்றுகின்றான். ஆனால் ஒரு கெட்ட மனிதர் அவர் இறந்து விட்டார் சொன்னால் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்திலே ரொம்ப சிரமம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு ஒரு முற்களிலே ஒரு முடி சிக்கு கொண்டால் எவ்வாறு இழுப்பது கஷ்டமோ அதுபோல் அல்லாஹு தஆலா கெட்ட ஆன்மாவை வேதனையோடு இழுக்கப்படுகிறது. இந்த இரண்டு நிலைமை அல்லாஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது நல்ல ஆன்மாவாக இருந்தாலும் சரி கெட்ட ஆன்மாவாக இருந்தாலும் சரி இரண்டையும் சரியாக விரைவாக கபரிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஆன்மா இறந்து விட்டது சொன்னால் என்னை உடனடியாக அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுமா. அது நமக்கு உணர மாட்டோம், நாம் உணர மாட்டோம். ஆனால் அந்த இறந்து விட்ட அந்த உடல் அந்த மனிதர் சொல்லுவார், அந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்னை உடனடியாக அடக்கம் செய்யுங்கள், என்னை உடனடியாக அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுவோம். ஆனால் இதை நாம் உணர முடியாது.
ஆனால் கெட்ட ஆத்மா இருக்கின்றது அல்லவா, ஐன ததுகவும், என்னை எங்க கொண்டு போறீங்க, எனக்கு வேதனை செய்யப்படுகிறது, அந்த வேதனையிலே நான் மாட்டிக்கொள்ள போகின்றேன், அதில் எனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று அந்த ஆன்மா புலம்பும். ஆக எதுவாக இருந்தாலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உடல் இறந்து விட்ட பிறகு அது உடனடியாக அடக்கம் செய்யப்பட வேண்டும். சரி, உடல் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு திரும்ப அந்த ஆன்மா, பொதுவாக மனித உடலுக்கு அந்த உயிர் இருக்கின்றதல்லவா, இந்த அலிபாதுஷா என்ற அந்த உயிருக்கு மரணம் கிடையாது, அந்த உயிர் இருக்கின்றதல்லவா, மௌத்து கிடையாது. உடலிருந்து உயிர் பிரியுமே தவிர, இப்ப நம்ம இறந்து விட்டேன்னு சொன்னால் உடலிருந்து உயிர் பிரியுமே தவிர, ஆனால் அந்த உடலில் அந்த உயிர் என்ன ஆகுது, அந்த உயிருக்கு உயிர் இருந்துட்டா இருக்கும், அந்த உயிர் இருந்துட்டே இருக்கும். திரும்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த கபரிலே வைத்த பிறகு திரும்ப உயிர் வந்துவிடும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஆத்மாவுடைய உயிரை அல்லாஹ் தஆலா வான உலகத்திற்கு எடுத்து செல்வான். ஒவ்வொரு வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அதற்கு நல்ல வரவேற்புரை கிடைக்கும், அந்த ஆன்மாவிற்கு துவாக்கள் கிடைக்கும். ஆனால் கெட்ட ஆன்மா கதவு திறக்கப்படாது, அந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மாவிற்கு சாபம் உண்டாகும். உலக வாழ்க்கையில் நீ மோசமானவனாக இருந்தாய் என்று அந்த ஆத்மாவை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மலக்குமார்கள் சபிப்பார்கள். ஆக எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா உடல் கபரிலே வைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்யப்படும், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலிருந்து அடக்கம் செய்த பிறகு நாம் நினைத்து விட்டோம், உடலை இறந்துடுச்சு, அடக்கம் செஞ்சுட்டோம், முடிஞ்சிச்சு, அதுக்கு பிறகு மாஸ்டர் தான், அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படி நம்ம யோசிக்காம இருக்கக்கூடாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் வைத்த பிறகு அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இவர்களுடைய காலனி ஓசை அந்த கபராளிகள் கேட்கின்றார்கள். யார் இறந்துவிட்டார் அந்த கபரு கேட்கின்றது, அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் கேட்கின்றார்கள். நினைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா உலக வாழ்க்கையிலே நமக்கு கபரிலே அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நமக்கு வேதனை நடக்குமா அல்லது நமக்கு ரஹமத்தாக இருக்குமா, நமக்கு அது சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்குமா என்பதை நாம் உலக வாழ்க்கையிலே இங்கே நாம் முடிவு செய்ய வேண்டும். நாம் வாழக்கூடிய மண்ணுக்கு மேலே அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா மண்ணுக்கு மேலே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்புகள் இருக்கிறது, அதுபோல மண்ணுக்குள்ளே கோடிக்கணக்கான படைப்புகள் இருக்கின்றது. இதுவரைக்கும் இறந்தவர்கள் இவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது, 1.25 லட்சம் நபிமார்கள், சுகதாக்கள், இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருமறையான திருமலை கூறும் பொழுது நபிமார்கள் அந்த கபரிலே அந்த மண் என்ன செய்யாது, அரிக்காது. அதுபோல சுகதாக்களையும் என்ன செய்யாது, அரிக்காது. சஹாபாக்கள் ஷஹீதுகள் இறந்து விட்ட பிறகு சுமார் 600 ஆண்டுகளுக்கு பிறகு ஆற்றினுடைய தண்ணீர் ஓடுவதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கபரை தோண்டி வேற இடத்துல வைக்கலாம் என்று பார்க்கும் பொழுது, இன்றைய நாளில் அந்த கபர் வைக்கப்பட்டதோ, அந்த ஜனாசா வைக்கப்பட்டதோ அதே போல இருந்தது. அவர்களுடைய உடல் ஷஹீதாக்கப்பட்டு இரத்த காயங்களோடு இருந்ததல்லவா, அதே போல இருக்கின்றது. அவருடைய உடல் அழிவு ஏற்படவில்லை, எந்த துர்நாற்றம் ஏற்படவில்லை, கஸ்தூரியுடைய மனதோட கஸ்தூரி அந்த வாசனையோட அந்த கபர் இருக்கின்றது. இணையத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த கபருடைய வாழ்க்கை நாம் உலகத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசம்பந்தமாக நமக்கு கூறும் பொழுது உங்களுக்கு 3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 3 கேள்விகளுக்கு உண்டான பதிலை உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோராலும் சொல்ல முடியுமா? மர் ரப்புக, உன்னை படைத்தவன் யார், உன்னை படைத்தவன் யார்? அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இங்கே யூதர்களும் பதில் சொல்வார்கள், கிறிஸ்தவர்களும் பதில் சொல்லிவிடுவார்கள் ரப்பி அல்லாஹ் என்று. ரப்பி முதல் கேள்வியிலே முஸ்லீமும் பதில் சொல்லிவிடுவார், அதே போல கிறிஸ்தவரும் பதில் சொல்லி விடுவார், யூதரும் பதில் சொல்லி விடுவார் மர் ரப்புக, ரப்பி அல்லாஹ்னு. 2வது கேள்வி இருக்கின்றது அல்லவா, மன் தீனுக, உன் மார்க்கம் என்ன என்று. உன் மார்க்கம் என்ன என்று வரும்பொழுது இங்கே முஸ்லீம் மட்டும்தான் பதில் சொல்வார், தீனுல் இஸ்லாம் என்று அவர்களால் சொல்ல முடியாது. 2வது கேள்வியில் அவர்கள் விழுந்து விடுவார்கள், அந்த கேள்விக்கு பதில் அவர்களால் சொல்ல முடியாது. 3வது கேள்வியிலே அல்லாஹு தஆலா மன் நபியுக்கு என்று கேட்டது மட்டுமல்ல, அந்த மன் நபியுக்கு என்பதிலே மற்றொரு இந்த உருவத்தை காட்டுவான். நபி முஹம்மது என்று வார்த்தை மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவத்தை காட்டப்படும். இவர் யார் என்று தெரிகின்றதா? இவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுதா என்று அல்லாஹு தஆலா கேட்பான். இங்கே உண்மை முஸ்லிம்கள் மட்டுமே இவர்கள் எங்களுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல முடியும். ஆனால் காதியானிகளோ இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய ஷியாக்களோ அவர்களால் பதில் சொல்ல முடியாது. அவர்களால் என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் உண்மை முஸ்லிம்கள் இறை தூதராகவே ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்து அவர்களுடைய உண்மை மார்க்கத்தை தங்களுடைய வாழ்நாளிலே கடைபிடித்தவர்களால் மட்டுமே எங்களுடைய நபி என்று சொல்ல முடியுமே தவிர இறுதி நபியாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை, இன்னொரு நபி வந்தாங்க சொல்லி இன்னைக்கு குழப்பவாதிகள் என்ன செய்கிறார்கள்? காதியானிகள் என்று ஒருவன் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்தி கொண்டு இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்றார்கள். தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே அவர்களுடைய கொள்கை, அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தினுடைய மூமீன்கள் முஸ்லிம்கள் என்ற போர்வையிலே அகமதியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிர்சா குலாம் அகமது காதியானி என்பவன் அவனை பின்பற்றி கொண்டு அவனை நபி என்று ஏற்றுக்கொண்டு, ஆனால் அவர்களும் முஸ்லிம் என்று சொல்வார்கள். அவர்களும் என்ன செய்வார்கள்? முஸ்லிம் என்று சொல்வார்கள். ஆனால் இறுதி நபி முகமது நபி அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்களால் பதில் சொல்ல முடியாது. இவர்களால் என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அடக்கம் செய்த பிறகு இந்த 3 கேள்விகளுக்கும் இந்த கேள்வி தானே ஈஸியானது, இதெல்லாம் பதில் சொல்ல முடியாதா? மர்ரப்பி அல்லாஹ்னு சொல்ல முடியாதா? அல்லாஹ் என்று சொல்ல முடியாதா என்று நாம் நினைத்து விட்டோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாழும் காலமெல்லாம் அந்த ரப்பி அல்லாஹ் என்ற வார்த்தை வெறும் வார்த்தையால் அல்லாஹ் என்று நம்முடைய திக்ரோடு வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்பொழுது அல்லாஹுடைய நினைவுகளோடு இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை. இறைவனுக்கு இணை இல்லாமல் அவனுக்கு துணை இல்லை, அவனை தவிர வேறு எந்த ஒரு பொருளுக்கும் சக்தி இல்லை, யாருக்கும் சக்தி இல்லை, படைத்த ஒருவனுக்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது என்ற ஒரு உயர்வான ஒரு அந்த எண்ணத்தை உள்ளத்தில் இருந்தால் மட்டுமே அல்லாஹ் என்ற வார்த்தை வரும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நிறைய பேர்கள் கபர்ல பதில் சொல்லிக்கலாம், கபர்ல பார்த்துக்கலாம், இறந்து விட்ட பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நம்முடைய அமல்களை வீணடித்து விடுகின்றார்கள். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அந்த நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்திலே முதலாவதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இன்னல் கபர் அவ்வல மனாசில் ஆகிரா, மறுமையினுடைய மஹ்ஷர்லாம் அடுத்தது. அது எத்தனை ஆண்டுகள் இருக்கிறதோ சொல்ல முடியாது. ஆனால் உலக வாழ்க்கை நம்முடைய மரணத்திற்கு பிறகு திரும்ப அல்லாஹு தஆலா நம்முடைய கபர் இருக்கின்றது அல்லவா, ஆகிரத்தினுடைய முதல் மன்சில் கபராக இருக்கின்றது. அந்த கபரிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே அமல்கள் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? அமல்கள் இருக்க வேண்டும். அந்த அமல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபராகப்பட்டது எல்லோரையும் சில அப்படியே ஒரு நெருக்குவான். ஏனென்று சொன்னால் மண்ணுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் ஒரு நேசம் இருக்கிறது. மண் என்பது இந்த பூமி இருக்கின்றது ஆள், இது ஒரு தாய்க்கு சமம். இந்த பூமி இருக்கின்றது அல்லவா, இந்த பூமி ஒரு தாய்க்கு சமம். எனவே தான் அல்லாஹு தஆலா நம்ம இந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தான். எரிக்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? மனிதனை எரிக்கக்கூடாது, அல்லது காக்கா குருவிக்கு தூக்கி போடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த மண்ணிலிருந்து அல்லாஹு தஆலா ஒரு அமானிதமாக எடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் மண்ணிலிருந்து படைக்கப்படும். உலகத்தினுடைய எல்லோரும், எல்லா நபிமார்களும், எல்லா சுகதாக்களும், எல்லா சாலிகீன்களும், மூமீன்களும், முஸ்லிம்களும், எல்லா மனிதர்களும் அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இறை மறுப்பாளர்கள் எல்லோரும் இந்த மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
இந்த மண்ணிலிருந்து அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். எனவே இந்த மண்ணுக்கு உண்டான அந்த கண்ணியத்தை உலகத்திலே முஸ்லிம்கள் மட்டும்தான் செய்கிறார்கள். அதை அடக்கம் செய்வதில் கண்ணியமான முறையிலே, அது நறுமணத்தோடு, அது இறந்து விட்ட பிறகு 2 முறை குளிப்பாட்டப்படுகிறது. முதல் குளிப்பாட்டப்படுகிற, 2வது முறை நல்ல சிறப்பாக குளிப்பாட்டி அதற்காக துவா செய்து, அந்த ஜனாசாவுக்கான துவா செய்து நல்ல முறையில கண்ணியமான முறையில் அடக்கம் செய்யப்படுகிறது சொன்னால் அது உலகத்திலே இஸ்லாம் மட்டுமே தான். இஸ்லாம் மட்டுமே தான் ஒரு கண்ணியமான முறையிலே ஒரு ஜனாசாவை மண்ணேரியிலே வைக்கப்படுகிறது. அந்த மண்ணேரியிலே வைக்கப்பட்ட பிறகு அந்த ஜனாசாவுக்காக வேண்டி, கபருக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய கடமை என்ன, நாம் நமக்காக வேண்டி செய்யக்கூடிய கடமைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணறையில வைத்த பிறகு எல்லோரையும் கபர் என்ன செய்யும், நெருக்குமா. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சஹாபி இறந்து விட்ட பிறகு, அல்லாஹ்வுடைய அரிஷ் கொஞ்சம் லைட்டா என்ன செய்யுது, ஆடியது, அந்த நடுக்கம் காட்டியது. இவர்களுடைய ஜனாசாவில் 70,000 மலக்குமார்கள் ஆஜரானார்கள். அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது, அவர்களை லைட்டா கபர் நெருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபர் எல்லோரையும் லைட்டாக நெருக்கும், சிலர்களை லைட்டா நெருக்கும், சிலர்களை ஒரே எப்படி பிடிச்சிடும். ஏன் அப்படின்னா, ஒரு தாய் இருக்கின்றார் அல்லவா, பாசமான தாய், ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கும் பொழுது ஒரு அணைப்பார்கள், ஒரு அன்பின் அணைப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய முஹத்தீஸுங்க விளக்குகிறார்கள், ஒரு தாய் தன்னுடைய மகனை விட்டு பிரிந்த பிறகு சந்திக்கக்கூடிய நேரத்தில் மடியில் வச்சு கொஞ்சம் அணைப்பாங்களா இல்லையா, அது போலத்தான் கபரு நல்லோர்களை அப்படியே லைட்டா அணைக்குமா. கெட்டவனா இருந்தான்னு சொல்லி வாழுங்காலம் பூமிக்கு மேல, இந்த பூமியிலே இருந்தவனும் மோசமான ஆளு நீ தான், மோசமான ஆளு நீ தான். எவ்வளவு அநியாயங்கள் அட்டூழியங்கள் எனக்கு மேல நீ இருந்த, இன்னைக்குள்ள வந்துட்ட வா அப்படின்னு சொல்லி அவனை ஒரே அழுத்துரும். சில கபர்களை பார்த்து சொன்னா நொறுங்கி கிடக்கும், பயங்கரமா எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நொறுங்கி இருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்ட வேதனையை விட்டு நம்மையும் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா கபருடைய வேதனைகளை விட்டு பாதுகாப்பதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்காக வேண்டி சூரா அல் முல்க், குர்ஆனிலே 30 ஆயத்துகளை கொண்ட ஒரு சூரா இருக்கின்றது. அது கபருடைய வேதனையை விட்டு நீக்கி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அதுதான் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு என்று வரக்கூடிய 29வது ஜுஸ்னுடைய ஆரம்பம். அந்த சூறாவை தினமும் நாம் ஓதினோம் என்று சொன்னால் நம்மை கபருடைய வேதனையை விட்டு பாதுகாக்கப்படுகிறது. அதுபோல கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கும் என்ன செய்யப்படுகிறது, அவர்கள் நன்மையோடு என்ன செய்வார்கள், எதிர்பார்ப்பார்கள். அவர்களுக்கு நன்மை இருக்க வேண்டும் என்று நாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருக்கு சென்றீர்கள் சொன்னால் அவர்களுக்காக நீ துஆ செய்யுங்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அவர்கள் தான் கேட்காதே நீ ஏன் சலாம் சொன்னாங்களா, இல்லை சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் அவர்கள் பதில் சொல்வார்கள், கபராளி என்ன செய்வார்கள், பதில் சொல்வார்கள், கபராளிகள் பதில் சொல்வார்கள். அந்த வேதனை செய்யப்படும் நம்மளுடைய கண்களுக்கு பார்க்க முடியாது, நல்லது நடக்கிறது பார்க்க முடியாது. நல்ல கபராகப்பட்டது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டது சொன்னால் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய வாயிலை திறந்து விடுவான். திறந்து விட்ட பிறகு புது மாப்பிளை போல நீங்கள் உறங்குங்கள், புது மாப்பிள்ளை எப்படி உறங்குவாரு அது போல உறங்குங்கள் என்று அந்த மையத்துக்கு அந்த உடலுக்கு சொல்லப்படும். அவர் மஹ்ஷர் கியாமத் நாள் வரைக்கும் நல்ல அருமையா தூங்கிட்டே இருப்பாரு, எந்த வேதனை செய்யப்படாது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இத்தனை கபறுகள் தோண்டப்படும் பொழுது, தோண்டி முடித்து அந்த கபரை வைக்கும் பொழுது பாம்புகள் இருந்திருக்கிறது, நிறைய கபறுகள் பாம்புகளும் இருந்திருக்கிறது. சில கபரு உள்வாங்கி கொள்ளாமல் அவர்கள் தூக்கி எறிந்திருக்கின்றது. இத்தனை வரலாற்றினுடைய செய்திகளை பார்த்திருக்கின்றோம். அவர்களை மண் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபிரௌன் இறந்தான் அல்லவா, அவனை மண் ஏற்றுக்கொள்ளல, அவனை கபரை மண் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல்யோம் உனஜ்ஜிக பிபத்னிக லிதகுன லிமன் கல்ஃபக ஆயான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இந்த நாள் உம்முடைய
இந்த எந்த அகம்பாவத்திலே, அநியாயத்திலே, நான் என்ற அகங்காரத்தில் இருந்தால் அல்லவா இந்த உலகம் இவனை பார்க்கட்டும், இவனை போல வாழக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா ஃபிரௌனை போல உலக மக்கள் எந்த செல்வம் உன்னை காப்பாற்றும், எந்த அதிகாரம், எந்த ஆட்சி அதிகாரம் உன்னை காப்பாற்றி நினைச்சியா அது பாரு என்று அல்லாஹு தஆலா உலகத்தினுடைய எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கும் விதமாகத்தான் அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய உடலை பாதுகாக்கின்றான். இன்னும் அடக்கம் செய்யப்படவே இல்லை, இன்னும் மண் ஏற்றுக்கொள்ளல, இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளல. மண்ணுக்கும் மனிதனுக்கும் உண்டான தன்மை என்ன? மனிதன் மண்ணை போல இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் மனிதனை படைத்தான். மண் எல்லாவற்றையும் உறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. எதை போட்டால் அது என்ன செய்யும்? உறிந்து கொள்ளும். அதுபோல மண்ணுக்கு மறைக்கும் தன்மை இருக்கிறது. புதைக்க அந்த மண்ணு என்ன செய்யும்? மறைக்குது. அதுபோல மனிதன் மற்றவர்களுடைய குறைகளை மறைத்து விட வேண்டாம். மற்றவர்களுடைய குறைகளை மனதை தான் நினைத்து கொண்டு அவர் இப்படி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கக்கூடாது. மண் ஆகப்பட்டது எவ்வாறு அதை மறைத்துக் கொள்கின்றதோ அதுபோல மனிதனும் பிறர்களை பற்றிய எண்ணங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு இரவினுடைய நேரத்திலே நாம் கபரை பற்றி நினைத்து பார்க்க வேண்டும். அதனால் தான் பெரும்பாலான பள்ளிவாசலுக்கு அருகிலேயே கபறுகள் இருக்கிறது. காரணம், நமக்கு கபருடைய நினைவுகள் வருவதற்காக வேண்டி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கபறுகளுக்கு ஜியாரத் செய்யுங்கள், அந்த ஜியாரத்தின் மூலமாக உங்களுக்கு கபருடைய மறுமையினுடைய நினைவுகள் வரட்டும், இறை நினைவுகள் வரட்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கபரிலே வேதனை செய்யப்படுகின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது 2 கபர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களில் ஒருவர் பொறாமை, ஒருவர் புறம் பேசிக் கொண்டிருந்தார், ஒருவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? புறம் பேசிக் கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு வேதனை செய்யப்படுகின்றது. இன்னொருவர் மலம் ஜலம் கழித்தால் சுத்தம் செய்ய மாட்டார். ஜலம் கழித்தார் சொன்னால் அவர் சுத்தம் செய்ய மாட்டார். அதனால் அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த மரத்தினுடைய பச்சை கிளை என்ன செய்கிறார்? ஒடித்து அதில் நட்டுகிறார்கள். இது காயாத காலமெல்லாம், இது பச்சையாக இருக்கும் காலமெல்லாம் இந்த கபராளிகள் வேதனை செய்யப்படாது. அதனால் தான் நாம் என்ன செய்கின்றோம்? கபராளி அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஒரு பச்சை மரத்தை உடைச்சு என்ன செய்யப்படுகிறது? அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கப்படுகிறது. அது அந்த பச்சை அந்த கிளைகளை ஒடித்து என்ன செய்யப்படுகிறது? அங்கு நடப்படுகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன்னருடைய விஷயத்திலே உலகம் முஸ்லிம்கள் அதிலே பயந்து கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அல்லாஹ்வின் பக்கம் செல்வோம். நமக்கு எப்பொழுது வேண்டுமானும் கபருக்கு போக போகின்றோம், அந்த தனிமையினுடைய இல்லத்திற்கு போக போகின்றோம். அந்த பயணத்திற்கு உண்டான தயாரிப்பு என்ன? உலக வாழ்க்கையில் நமக்கு எங்காவது போகணும் சொன்னா அதற்குண்டான தயாரிப்பு செய்கின்றோம். ஊருக்கு போகணும், எங்காவது போகணும் சொன்னா அதற்குண்டான தயாரிப்பு செய்கின்றோம். ஆனால் நமக்கு நிரந்தரமான இடம் எது? மஹ்ஷர். அது வருவதற்கு முன் நிரந்தரமானது கொஞ்சம். மஹ்ஷர் வருவதற்கு கொஞ்ச ஆண்டுகள், அது எத்தனை ஆண்டுகள் சொல்ல முடியாது. அது வரைக்கும் நமக்கு அந்த கபரிலே நிம்மதியான வாழ்க்கை வேணும் சொன்னால் உலக வாழ்க்கையிலே நாம் நமக்காக அமல் செய்ய வேண்டாம். நமக்கான ஒரு ஆத்மா, நம்முடைய ஆன்மா நல்ல ஆன்மாவாக இருக்க வேண்டும். நம்முடைய உயிரை கைப்பற்றும் பொழுது நம்மை அல்லாஹு தஆலா இலகுவான முறையில கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையே ஒரு சிலர்களுக்கு வழங்கப்படாது. அதிலே மிக முக்கியமாக நபிமார்களுக்கு, சுகதாக்கள் அலா இன் அவுலியா சுகதாக்கள் குர்ஆனிலே வருகின்றது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரிஸ்க் வழங்குகின்றேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். மூன்றாவதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் வயிற்று வலி அல்லது உடலினுடைய நெஞ்சு தொண்டை குழிக்கும் வயிற்றுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த நோயிலேயே இருக்கின்றார். அவரா அடுத்து ஆரோக்கியமாகி உடல் நடமானமே கிடையாது. ஆனால் அவர் மரணப்படுக்கைக்கு வந்து விட்டார். அந்த மரணப்படுக்கையில் இறந்து விட்டார். உடல் நல்லா இருந்தார், திடீரென்று உடல் பிரச்சனை ஏற்பட்டு இறந்து விட்டார் சொன்னால் அவரை கபரிலே வேதனை செய்யப்படாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால்,
அவருடைய அந்த உடலினுடைய நோயின் காரணமாக கபருக்கு அல்லாஹு தாலா உத்தரவிடுகின்றான். அவர் நோயினால் இறந்ததன் காரணமாக அல்லாஹு தாலா நோயில இறந்ததுனால கேள்வி கணக்கு கேட்கப்படாதா என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். கேள்வி கணக்கு கேட்கப்படும். ஆனால் அல்லாஹு தாலா அந்த வேதனை விட்டு நீக்குகின்றான், பாதுகாக்கின்றான். அதன் பிறகு அந்த அல்லாஹு தாலா மஹ்ஷருக்கு பிறகு அந்த ஆத்மாவிற்கு உண்டான கேள்வி கணக்கு நடைபெறும். ஆனால் கபூரில் இது அல்லாஹு ஜல்லஷானு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஏன் கூறுகின்றார்னு சொன்னால், உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது. ஆனால் அதே நேரத்தில் நம்மையும் தாண்டி ஏதாவது உடல் பிரச்சனை வந்து விட்டது, ஏதாவது கேன்சர் போன்ற ஒரு நோய் வந்து விட்டது, அதை குணப்படுத்த முடியாமல் போய்விட்டது சொன்னால் அல்லாஹு தஆலா பொதுவாக நோயாளிகள் அருகிலே மலக்குமார்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான என்ன செய்கிறார்கள்? துஆ செய்கின்றார்கள். அவர்களிடத்தில் சென்று நோயாளியிடத்தில் சென்று நமக்காண்டி துஆ செய்யும் சொல்லணும். ஏன்னா அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மரணத்துக்கு மௌத்து வரப்போ தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அப்ப என்ன செய்வாங்க? அந்த தௌபா செய்து கொள்வார்கள். அந்த தௌபாவின் காரணமாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதுபோல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் இறந்து விட்டவர்களுக்காக வேண்டி, நம்மில் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய இந்த சுன்னத் ஜமாஅத்தினுடைய அகீதாவின்படி இறந்து விட்டவர்களுக்காக வேண்டி துஆ செய்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இறந்து விட்டார்களே, அவர்கள் போய் சேர்ந்துட்டாங்க, நமக்கு என்ன என்று இருக்கக்கூடாது. நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். நம்மில் யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். கபருடைய வேதனை விட்டு நீங்குவதற்காக வேண்டி நாம் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய முன்னோர்களுக்காகவும் நம்மில் இறந்து விட்டு எல்லோருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நல்லவர்களாக கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தல்வானாக. அல்லாஹு தஆலா கபருடைய வேதனைக்கு முன்னால் நாம் அந்த கபரிலே சொர்க்கத்தின் பூஞ்சோலையான கபராக அல்லாஹு தஆலா நம்முடைய அனைவருடைய கபரை அல்லாஹு தஆலா ஆக்கியல்வானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.